அனைவருக்கும் வணக்கம். இந்த திருவிழாக்கள் இந்த தேர் திருவிழா இது மாதிரி நடப்பதற்கான காரணம் என்ன? ஆரம்ப காலத்தில் இந்த விழாக்கள் எதற்காக கொண்டாடப்பட்டன? அந்த விழாக்கள் இன்றளவு எந்த நிலையில் இருக்கிறது? நாம் வித்தியார்த்திகள் திருவிழாக்களுக்கு போகலாமா, ஆதரிக்கலாமா, உருவ வழிபாடை ஆதரிக்கலாமா, செல்லலாமா அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த திருவிழாக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதி காலத்தில் பஸ்ஸு கிடையாது. பஸ்ஸு நிறைய ஊருக்கு கிடையாது. ஏதாவது 1-2 தான் இருக்கும். அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே கால்நடையாக தான் இருந்துச்சு. மாட்டு வண்டியில் தான் போவாங்க. மாட்டு வண்டி, குதிரை வண்டியில் அப்படி தான் போவாங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு சரியான தொடர்பு இருக்காது. அதுக்கப்புறம் தபால் முறை அதை மாதிரிலாம் வந்தது. ஏதாவது ஒரு விஷயத்தை கடத்தணுன்னாலும் ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு மாவட்டத்துக்கு 1 தான் இருக்கும். அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டது. அதேமாதிரி ஸ்கூல்களும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். கிராமப்புறங்களில் பள்ளிக்கூடங்கள் இருப்பது என்பது ரொம்ப கடினம். நகரப்புறங்களில் ஏதோ 1-2 இருக்கும். அப்படிப்பட்ட காலம். அந்த காலங்களில் அப்போ அவங்களுக்கு ஒரு 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 இடத்துல ஒன்றா கூடுவதற்கும் ஒரு கொண்டாட்டமாக இருப்பதற்கும் ஒரு வழி இல்லாமல் இருந்த காலம் அது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறது, பொங்கல் பண்டிகைக்கு ஒன்றா கூடுறது, அந்த 3 நாள் பண்டிகையில் அந்த கருநாள் அப்போ எல்லாரும் ஒன்றா கூடுறது. அப்படி விழாக்கள் எல்லாம் குறைவாக இருந்த காலம் அது. குறைவாக இருக்கும் பொழுது ஒரு இடத்தில் திருவிழா நடக்குது அப்படின்னா, அது வீடுகள் எல்லாம் ரொம்ப எட்டக்க இருக்கும். அந்த வீட்டில் திருவிழா ஒரு கோயில்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு விழா நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் போய் கூப்பிடுறதுங்கிறது வழக்கம். எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த மேளதாளங்கள் முழங்கும் ஒரு விஷயம் இருந்தது. அப்போ மேளதாளங்கள் முழங்கிடுச்சுன்னா திருவிழா ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டே எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வெடி வெடிக்கிற ஒரு வழக்கம், வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேட்டு போடுவாங்க. வேட்டு போட்டால் அந்த ஒரு குறியீடு, திருவிழா ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு ஒரு குறியீடுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆரவாரங்கள், இந்த தாரை தப்பட்டைகள், மேளங்கள், இது எல்லாமே. அப்புறம் பிற்காலத்தில் டெக்னாலஜிலாம் வளர்ந்துடுச்சு. மக்கள் தொகையெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ ஒரு விழான்னா ஒரு கிராமத்துலேயோ ஒரு நகரத்துலேயோ ஒரு விழா நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் அப்படி தான் கூடுவாங்க. அங்கே ஒரு 3 லட்சம் பேர் மக்கள் தொகைன்னா ஒரு 50,000 பேர் கூடுவாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு 10,000 பேர் இருக்கான் அப்படின்னா ஒரு 1000 பேர் 2000 பேர் தான் கூடுவாங்க. பாக்கியெல்லாம் வந்துட்டு போவாங்க. மக்கள் தொகை அந்த அளவுக்கு நெருக்கம் இல்லாத காலகட்டம். ஆனால் இன்றளவில் ஒரு விழா நடக்குது அப்படின்னா இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அங்கே கூடிடுறான். திருச்செந்தூரில் ஒரு விழா நடக்குது அப்படின்னா எல்லாமே அங்கே போயிடுறான். இப்போ சபரிமலை சீசன் அப்படின்னா எல்லாமே அங்கே மாலை போட்டு அங்கே போயிடுறான். இப்போ அதெல்லாம் பிரித்து வைக்கணும். வழிபாடு என்பது அமைதியாகவும் அழகாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். நீங்கள் போய் அங்கே உட்காந்து தியானம் பண்ணணும். அதை மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கணும். பிடிச்சி இழுத்து தள்ளக்கூடாது. ஒரு திருப்பதிக்கு போகிறீங்க, அங்கே போய் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஏதாவது தியானம் பண்ண முடியுதா? இழுத்து தள்ளுறான். ஒரு கல் சிலையை பார்க்க போகிறதுக்கே உங்களுக்கு இந்த நிலைமை. அங்கே ஒன்றுமே இல்லை. கடவுள்ன்ற ஒன்று
நமக்குள்ளே இருக்கிறாரு, இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறாரு. அங்கே இருக்கிறது ஒரு கருங்கல் சிலை. அந்த சிலையை பார்க்கறது கூட உங்களை ஒழுங்காக விட மாட்றான். பிடிச்சி இழுத்து தள்ளுறான். அந்த சிலையை பார்க்கறதுக்கு காசு வேறு, டோக்கன் வேறு. இப்போ அப்படி இந்த உலகங்கள் மாறி வருகின்றன. தப்பட்டேன்னா இப்போல்லாம் ரொம்ப ஓவராக டான்ஸ் ஆடுறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, அப்புறம் கண்ணாமண்ணான்னு இது பண்ணுறது, அந்த மாதிரி மக்கள் தொகை பெருக்கத்தினால அடாவடித்தனங்கள்லாம் அதிகமாக ஆயிடுச்சு. அவனும் ஒரு 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 மூலம் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறான். டிராஃபிக் ஆகிடுது. மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியல. அப்போ அந்த காலத்தில் இவ்வளோ மக்கள் தொகை இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து சீரமைக்கணும். இதெல்லாம் ஆய்வு பண்ணி சில முறைகள்லாம் மாற்றம் செய்யணும். நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திருவிழா காலங்களில் நான் வந்து கிராமத்தில் சொல்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் எங்கெங்கேருந்தோ இருப்பாங்க. சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமெல்லாம் வெளியூரில் இருப்பான். அப்போ அவன்லாம் அந்த திருவிழா அன்னைக்கு தான் ஒன்றா கூடுவான். இப்போ இந்த பொங்கல் அன்னைக்கும் அந்த திருவிழா அன்னைக்கும் ஒன்றா கூடுவான். அவங்க வீட்டில் பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிறது, எந்த பொண்ணு வந்து பெரிய மனுஷாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கு விழாவுக்கு வரக்குள்ளே தான் தெரியும். ஒருத்தவங்க அன்னைக்கு தான் பார்த்துக்க முடியும். அது பலவிதமான தொடர்புகள் அதில் இருந்தது. அவன் வீட்டில் விளைஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு வருவான், நம்ம வீட்டில் விளைஞ்சதை அங்கே எடுத்துகிட்டு போவோம். அப்போ உணவு பரிமாற்றம், அப்போ இந்த பொண்ணு கொடுத்து வாங்கிறதோட அந்த பரிமாற்றம் பார்க்கறது, இப்படி பலவிதமான விஷயங்களை அந்த விழாக்குள்ளே வச்சுருந்தான். ஆனால் இன்றைக்கி அப்படியே இருக்குது. ஃபோனை தட்டுனா எல்லாமே வருது. ஒரு மேட்மோனி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமண தகவல் மையம்னு 1000 ஜாதகத்தை கொடுக்குறான். அப்போ சொந்தங்களில் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தவறுன்னு சொல்கிறான். ஜெனட்டிக் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறான். அந்தளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறுது. எல்லாம் முன்னேறதை தவிர இந்த மூட பழக்க வழக்கங்களும் மூட நம்பிக்கைகளும் ஒழிக்கப்பட மாட்டேது. அந்த மூட பழக்க வழக்கத்திலே மக்கள் இருக்காங்க. அப்போ அந்த சொரக்காவை இது பூசணிக்காவை போட்டு உடைக்கிறான், தேங்காயை போட்டு நடு ரோட்டில் உடைக்கிறான். 2 டூ வீலர்காரன் வந்து சறுக்கி அடித்து கீழே விழுகிறான். குழந்தைங்கெல்லாம் வழுக்கி கீழே விழுதுங்க. அப்போ உயிருக்கு ஆபத்து இல்லைன்னா பிரச்சனை இல்லை. உயிருக்கு ஆபத்து ஆகிடுச்சுன்னா அந்த ஒரு விழானால் ஒரு உயிர் போகுது, பல உயிர் போகுதுன்னா இது வந்து ஒரு விழாவா இல்லை, இது என்ன? தற்பாதுகாப்பு வேணும். ஒன்று, விழாக்களில் எளிமையாக நடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். மக்கள் அதிகம் கூடுறத வந்து கொஞ்சம் குறைக்கணும். ஏன் அப்படின்னா பலவிதமான தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கவுங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நகைகள், பணங்கள் இழந்துடுறாங்க. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இந்த திருவிழாக்களில் இருக்குது. ஏன் அப்படின்னா அதான் நான் சொல்கிற மாதிரி தமிழ்நாடே ஒரு இடத்துக்கு போச்சுன்னா ஏற்கனவே அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க கொண்டாடிப்பாங்க. இப்போ இந்த சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 2 ஒரு வருஷத்துக்கு 2 முறை தேர் தரிசனம் இருக்குது. இப்போ ஒரு முறைங்கிறது தான் எல்லா ஊர்லேயும் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் மார்கழி தரிசனம் அப்படிங்கிறது தான் வழக்கம். இந்த ஆரணி திருமஞ்சனங்கிறது இங்கே இருக்க தீட்சிதர்கள் வச்சுக்கிட்டது, அவங்களோட வருமானத்துக்காக வச்சுக்கிட்டது. அப்போ இந்த ஆணி திருமஞ்சனத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த நடராஜருக்கும் சிவகாமி அம்மனுக்கும் கல்யாணம் நடக்குதான். இந்த கல்யாணம் நடக்கிறதுங்கிறது வருஷம் நடக்குது. இப்போ நமக்கெல்லாம் எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை தான் கல்யாணம் நடக்கும். இப்போ இந்த செம்பு சிலைக்கு வருஷம் கல்யாணம் நடக்குது. இங்கே மட்டும் இல்லை, திருமஞ்சனன் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ வருஷம் கல்யாணம் நடக்கும். இப்போ பள்ளி அறைக்கு கொண்டு போய் அவனே கொண்டு போய் விட்டுட்டு வருவான். இதெல்லாம் யோசிக்கக்குள்ள இது எங்கேயோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு சரியான வாழ்க்கை முறைங்கிறது இல்லைன்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த விழாவை இந்த தேர் தரிசனங்கிறத ஒரு தேர் தரிசனமாக மாற்றணும். இங்கே பலவிதமான இடையூறுகள் நடக்குது. ஒரு டிராஃபிக் ஆகுது, பலவிதமான செலவுகள். இந்த செலவுகளுக்கெல்லாம் என்ன கணக்கு வழக்கு,
யாரோ கொஞ்சம் பேர் நல்லா இருக்கணுன்றதுக்காக எல்லாரையும் போட்டு அவஸ்தைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. பலவிதமான பிரச்சனைகள் இதனால் உருவாகுது. ஒரு விஷயம், ஒரு விழா நடக்குதுன்னா 4 பேருக்கு நன்மை நடக்கணும். இப்போ இந்த விழா நடக்கிறதுனால யாருக்கு என்ன நன்மை? இந்த தேர் திருவிழா நடக்கிறதுனால யாருக்கு என்ன நன்மை? எல்லாருமே வந்து அந்த ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவன் வந்து பாத்ரூம் போகிறதுக்கு, குளிக்கிறதுக்கு எவ்வளோ அவஸ்தைப்படுறான், இங்கேருந்து வரத்துக்கு எவ்வளோ அவஸ்தைப்படுறான், நகையை தொலைச்சிட்டானா எவ்வளோ அவஸ்தைப்படுறான், குழந்தைங்கள தொலைச்சிட்டாங்கன்னா எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. இப்போ நான் வேணான்னு சொல்லலை, இந்த விழாக்கள் வேணான்னு சொல்லலை. விழாக்கள் ஒரு அளவோடு இருக்கும். அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க கொண்டாடிக்கிங்க அப்படிங்கிறத நம்மளோட கருத்தாக இருக்குது. இப்போ மற்ற ஊர்லேருந்து மற்ற ஊருக்கு போகணும், அப்படி உங்கள் ஊரில் அதை மாதிரி கோயில் இல்லை, திருவிழாக்கள்னால் இன்னும் ஒரு ஊருக்கு போங்க. எல்லாம் தமிழ்நாடே ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல வந்து கூடி ரொம்ப இது பண்ணுறதுங்கிறது எல்லா நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட மனம் வந்து அப்படியே கண்ணாம்னா திரிஞ்சு கிடக்குங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு சிவபெருமான் கோயில் இருக்குன்னா எல்லா இடத்துலையும் அதே சிவபெருமான் தான் இருப்பார், அதே கல் சிலை தான் இருக்குது. நீங்கள் அந்த சிலை மாறப்போதா என்ன? அது செதுக்குன சிற்பி மாறி இருப்பான், அந்த சிலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளோதான். இறைவன் எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல தானே இருக்கான். இப்போ நீங்கள் எத்தனை இடத்துல தான் நீங்கள் கோயில் கட்டுவீங்க, எத்தனை இடத்துல தான் நீங்கள் வந்து இந்த சிலைகளை வச்சுப்பீங்க? அங்கங்கேயும் தனித்தனி சிவபெருமான் இருக்காரா? இப்போ இந்த உலகம் என்ன சொல்லுது, இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, இறைவன் என்பவன் ஒருவனே அப்படின்னு சொல்லுது. அந்த ஒருவன் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து பரவி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் உட்கார்ந்த இடத்துல கும்பிடலாம், உங்களை யாரும் தவறு சொல்ல போகிறதே கிடையாது. உங்களுக்கு டைம் இருந்துச்சு, அங்கே ரொம்ப கூட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் போகலாம், எங்கே வேணுமோ போகலாம். உங்களுக்கு தனி மனிதனோட சுதந்திரம், அதை நம்ம யாரையும் தடுக்க முடியாது. இந்த ஒரு வரி இருக்குது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்ட திருட்டை விடு. ஒவ்வொரு தனி மனிதனும் தானாகவே திருந்தணும். அப்படி திருந்தலைன்னா இப்போ நான் பேசுகிறதுனால ஏதாவது திருந்திட போகிறாங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிலாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிகபட்சமாக இந்த சித்த வித்தியார்த்திகள் கொஞ்சம் திருந்தணும். இந்த சித்த வித்தை பயிற்சி பண்ணுறவங்க கொஞ்சம் திருந்தணும். ஏன்னா அவர்களுக்குன்னு ஒரு ரூலு, கட்டுப்பாடுகள் இருக்குது. உருவ வழிபாடை இறைவனுக்கு நாமமோ ரூபமோ கிடையாதுன்னு சாமி சொல்லிட்டாங்க, சிவானந்த பரமஹம்சர் சொல்லிட்டாரு. அப்போ அந்த நாமமோ ரூபமோ இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா அங்கே சிற்பக்கலை அழகாக இருக்குது, அந்த கோபுரங்கள் அழகாக இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு முறை போகலாம். எப்போ பார்த்தாலுமா போயிட்டே இருப்பாங்க, ஒரே கோயிலுக்கு எத்தனை தடவை போகிறது? அப்போ இறைவனை நீங்கள் வந்து தரிசிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கார், நீங்கள் வந்து தரிசிக்கலாம். நீங்கள் டெய்லி உட்காந்து தியானம் பண்ணுங்கள், அவரை தரிசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இறைவனை நீங்கள் தரிசிச்சிட்டிங்கன்னா அன்னைக்கே நீங்கள் முக்தி அடைஞ்சிருவீங்க, ஞானம் அடைஞ்சிருவீங்க, பிறவிலா பெருங்கடலை நீந்திருவீங்க. அமிழ்தூரல் அன்னைக்கே நீங்கள் வழிஞ்சி உங்கள் இந்த தேகம் அழியாத தேகமாக மாறிடும், கடவுளை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா. ஆனால் டெய்லி போய் நீங்கள் வந்து அந்த கடவுளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் இங்கே போய் கும்பிட்றீங்க, அங்கே போய் கும்பிட்றீங்க. கேட்டால் நான் கடவுளை பார்த்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. அப்போ சாதாரண பாமர்கள் மட்டும் இதை மாதிரி இல்லை, சித்த வித்தியார்த்திகள் நிறைய பேர் இதை மாதிரி இருக்காங்க. கோயிலில் போய் உட்காந்து சாமி கும்பிட்றது, துணூறு ஊட்டிக்கிறது. இப்போ இருக்கிற துணூறுலாம் கெமிக்கல். அந்த காலத்தில் தயாரித்த அந்த பசுஞ்சாணத்தை எடுத்து இந்த வில்வ கொட்டை இலையெல்லாம் போட்டு விபூதி தயாரித்தாங்க, அதில் வந்து நோய் போச்சு. இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் கெமிக்கல், அதை நம்ம பயன்படுத்தவே கூடாது. அது வந்து நம்ம நீரை இழுக்காது. நம்ம குளிக்கக்குள்ளே நீர் தங்கிடும், முட்டுக்கு நீர் தங்கிடும், நெத்தியிலெல்லாம் நீர் தங்கிடும். அப்போ அந்த முட்டுக்கு பட்டை போடுவாங்க இந்த பிராமணர்கள்லாம் யார்? இந்த பிராணனை உணர்ந்த நம்ம தான் பிராமணர்கள். இந்த பட்டை போடக்குள்ள அந்த முற்றில் தங்கி இருக்கிற அந்த நீரை அது இழுத்துக்கும். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த திருநீர். இப்படி நம்மளோட இந்து மதத்தில் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. அர்த்தமற்றதெல்லாம் நீங்கள் விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வித்தியார்த்திகள் கோயிலுக்கு போகிறது, அங்கே சாமி கும்பிட்றது, நிறைய பேர் அதை செய்கிறாங்க, நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆத்தூர் ஆசிரமத்துலேருந்து இந்த நடராஜ கோயிலுக்கு ஒரு தடவை வந்தாங்க.
நம்மளோட கொள்கைக்கு முரண்பாடானது உருவ வழிபாட்டில் ஈடுபடுறது. அப்போ இந்த விஷயத்தை ஆசிரமக்காரங்களே ஒரு சில பேர் செய்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறது? இதை நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்போ அவர்களுக்குமே எல்லா மனிதனுக்கு எல்லாருக்குமே இயல்பானது ஆசைகள் எல்லாமே இருக்குது, தவறு இல்லை. ஆனால் நாம் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டோம். அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நம்ம அந்த கொள்கைக்கு முரண்பாடாக நடந்துக்கக்கூடாது. சில விஷயங்களுக்கு தளர்வு கொடுத்துக்கலாம். ஆனால் இது நம்மளோட கொள்கை. திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த கணவருங்கிறவர் அந்த கொள்கையில் இருப்பார், மனைவிங்கிறவங்க போய் சாமி கும்பிடுவாங்க. அவங்களுக்குமே அந்த பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. திராவிட கொள்கையில் இருக்கிறவங்களே கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனே, கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம், கோயிலுக்கே போகிறதில்ல. நம்மளும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கடவுள் இருக்காருன்னு சொல்கிறோம். நமக்குள்ளே இருக்காருன்னா நமக்குள்ளே தான் தொழணும். வித்தியார்த்திகள் எல்லாமே வெளியில் போய் உருவ வழிபாட்டில் ஈடுபடுறது, நான் திருச்செந்தூர் போகிறேன், சபரிமலை போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், இப்படிலாம் போகக்கூடாது. நீங்கள் ஏதோ அந்த இடத்த பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முறை வேணால் போய் பார்த்துட்டு வாங்க, அவ்வளோதான் பண்ணுமே தவிர சித்த வித்தியார்த்திகள் தன்னோட கொள்கைக்கு விரோதமாக நடப்பது என்பது கூடாது. அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். ஜெபிங்க. உங்களுக்கு டைமே கிடைக்கலன்னா ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வித்தையை பண்ணணும். அரை மணி நேரம் ஜபம், ஒரு 10 நிமிஷம் நிஷ்டை. 1 மணி நேரம் ஜபங்கிறது தான் உத்தமமானது, சரியானது. டைமே எனக்கு கிடைக்கல சுத்தமாக அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது காலையிலையும் சாயந்தரமும் உட்காருங்க. எல்லாருமே உட்காருங்க, உங்களுக்குள்ளே ஆழ்ந்து பாருங்கள். இந்த உலக மக்கள் எல்லாருமே இந்த வாசியோக பயிற்சியை கற்றுக்கொண்டு அதில் பயன்பெற்று இந்த இறைவனை நீங்கள் உண்மையான இந்த இறைவனை நீங்கள் அடைய வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் எல்லாம். இவ்வளோ நேரம் நான் பேசினதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான அந்த இறைநிலையை உலகத்தில் உள்ள அனைவரும் அடைய வேண்டும். அப்போ தான் இந்த உலகம் அமைதியாகும். அதற்காக தான் நான் என்னோட ஜீவனை வெளியே விட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.